ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நானும் உன்னுடைய குலதெய்வமும் சேர்ந்து உன்னுடைய வீட்டை தேடி வந்துள்ளோம். காரணம் என்னவென்று கேட்டால் ஒரு முக்கியமான இன்ப செய்திதான். வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கும் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு உன்னை தேடி வந்திருக்கிறோம். உனக்கு இதுவரை நீ எதை நினைத்து ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ அது உனக்கு கிடைக்கவே இல்லை. வாழ்க்கையில் நீ என்னத்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது நடக்கவில்லை. காரணங்கள் கேட்டால் அது உனக்கும் தெரியவும் இல்லை. செய்கிறாய், ஆனால் அது பாதியில் நின்று விடுகிறது. ஒரு காரியத்தை செய்கிறாய், அது ஒரு காரியத்துடன் நின்று விடுகிறது. அது தொடர்வதாக நீ சிறு வயதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் நீ ஒரு விஷயம் செய்தாயானால் அந்த விஷயமானது முழுமை அடைவது கிடையாது. அதில் ஏதாவது தொந்தரவு, ஏதாவது பிரச்சனை, எல்லாமே ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அந்த உறவானது உனக்கு நிலையாக இருப்பதே கிடையாது. ஒரு வேலையா, அந்த வேலையும் நிரந்தரம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் எல்லாமே உனக்கு குழப்பங்கள் தான். இதனால் நீ மனதால் மிக மிக காயமடைந்து நீ கவலையின் உச்சிக்கே போய்விட்டாய். இதனால் நீ ஒழுங்காக தூங்குவதோ, சாப்பிடுவதோ, மற்றவரிடம் பேசுவதோ எதுவுமே கிடையாது. 4 செவுத்துக்குள் இருக்க சொன்னால் நீ நன்றாகவே இருப்பாய். யாருடைய துணையும் இல்லாமல் இருக்க சொன்னால் நன்றாகவே இருப்பாய். நானோ உன்னை ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்து பேசி பேசி உன்னை ஒரு அளவுக்காவது தேத்தி வைத்துள்ளேன். நான் மட்டும் உன்னிடம் இல்லை என்றால் உன் வாழ்க்கை என்னாவது சொல் பார்க்கலாம். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நீ உணர்கிறாயா? ஆனாலும் கோபம் அதிகமாக வருகிறது. நானும் உன்னுடைய குலதெய்வமும் சேர்ந்து முடிவெடுத்து விட்டோம். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் கஷ்டங்கள் வராமல் இன்பங்களே வரட்டும் என்று முடிவெடுத்து விட்டோம். நீ செய்யும் விஷயங்கள் உனக்கு தோல்வி அடையும் பொழுதோ, இல்லை உனக்கு வாழ்க்கையில் நீ செய்யாத பொழுதோ எதுவும் உனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை இஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கும் பொழுது தோல்வியும் அடையாமல் வெற்றியும் அடையாமல் நடுநிலையாக அப்படியே அந்த நிமிடமே முடியும் பொழுது எதற்காக இதெல்லாம் நடக்கிறது என்று தெரியாமல் தவிக்கிறாய் பார். அதுபோல உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் உறவு ஒன்று இருக்கிறது. ஒரு உறவிடம் ஒரு பிரச்சனை, அது அந்த பிரச்சனையினால் விட்டு போனது என்றால் அந்த உறவு பிரச்சனையினால் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லலாம். அதுவே பிரச்சனையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, திடீரென்று பாதியிலேயே அது காணாமல் போய்விட்டது என்றால் குழப்பமாக இருக்குமல்லவா? என்ன தவறு செய்தோம்? எதனால் அந்த உறவு நம்மை விட்டு போனது? எதனால் இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்தது? ஏன் வந்தார்கள்? ஏன் போனார்கள்? என்ன நடக்கிறது என்று குழப்பமாக இருக்கும் அல்லவா? அதே போலத்தான் உனக்கு நீ செய்து கொண்டு இருக்கும் ஆசையான விஷயங்கள் எல்லாம் பாதையிலேயே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் காணாமல் போய்விடுகிறது. இதை பார்க்கும் பொழுது உனக்கு தோன்றும், என்ன செய்தோம்? தவறு செய்திருந்தால் மாற்றலாம். தவறு என்னவென்றே தெரியாத பொழுது எப்படி மாற்ற முடியும் என்ற கவலை. தங்கமே, எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலையானது ஒரு தீர்வாகி விடாது. யோசித்தால் எல்லாமே நடக்கும். நான் சொல்லும் விஷயத்தைக்கே போய் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு எதுவாக இருந்தாலும் சரி. இதற்கு முன்பு ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அப்படி நின்றுவிட்டால் அதை திரும்பவும் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அதை தொடங்கும் பொழுது போய் குலதெய்வத்தின் கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு துவங்கு. நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் உனக்கு தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றாலும் அந்த குலதெய்வத்தை நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயம் உனக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, முன்னேற்றமே இல்லை என்றாலும் போய் குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு போய் பூஜை போட்டுவிட்டு வீட்டுக்கு வா. அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயங்கள் அமோகமாக இருக்கும். புதிதாக ஒரு விஷயம் செய்ய போகிறாய் என்றாலும் செல். இல்லை, நீ செய்து கொண்டிருக்கும் விஷயம் தடைப்படுகிறது என்றாலும் போய் செய். உன்னுடைய குலதெய்வமானது உன் குலத்தையே காக்கும். நான் எது சொன்னாலும் அலட்சியம் காக்காதே. ஒரு நாள் நான் சொல்லும் பொழுது நீ சரி சாய் சொல்லிவிட்டார் என்று முடிவெடுப்பாய். அதே அப்படியே மறுநாள் பார்ப்போம், அடுத்த நாள் பார்ப்போம், இல்லை அடுத்த ஆண்டு பார்ப்போம், இதை சொல்கிறாய். குலதெய்வத்தை வருஷத்திற்கு ஒரு முறையாவது போய் சந்தித்து வாருங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். நீங்கள் உதாரணத்திற்கு ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கிறது என்றால் எங்கும் செல்ல வேண்டாம். உங்களுடைய குலதெய்வத்தை
உருவத்தை உங்கள் வீட்டில் வைத்திருந்தாலும், அதாவது படத்திலேயோ இல்லை சிலையிலேயோ உங்களுடைய குலதெய்வத்தை வைத்திருந்தாலும் போய் அதனிடம் சொல்லிவிடுங்கள். இதுதான் இதுதான் என்று என்னென்ன கவலை இருக்கிறதோ அதை சொல்லிவிடுங்கள். அந்த குலதெய்வமானது பார்த்துக்கொள்ளும். நானும் உன்னுடைய குலதெய்வமும் சேர்ந்து பல திட்டங்களை வைத்துள்ளோம். ஆனால் உன் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்தாயானால் நிச்சயமாகவே உன் குலதெய்வமானது எந்த ஒரு உதவியும் செய்யாது. நீ இன்பத்தை சேர்க்க வேண்டும், வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் எல்லா விஷயத்தையும் நீயும் சரியாக செய்ய வேண்டும். நீ உன்னுடைய கடமையை சரியாக செய்கிறாய். ஆனால் உன்னுடைய குலதெய்வத்தை நீ என்ன செய்கிறாய்? கண்டு கொள்ளவே இல்லை. தினமும் ஒரு முறையாவது சாமி கும்பிடும் பொழுது, அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது கையெடுத்து உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரையாவது தயவு செய்து சொல்லுங்கள். அப்படியே பெயரையே சொல்லவில்லை என்றாலும் குலதெய்வமே என்னை காப்பாற்று என்றாவது வார்த்தையை சொல்லுங்கள். குலதெய்வத்துடைய மனம் ஆனது குளிரும். நீங்கள் மறந்து விட்டீர்களோ என்று நினைத்தால் உங்களை விட்டது போய்விட்டால் என்ன செய்வீர்கள்? உங்களை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் அந்த பெயரை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். சந்தோஷமாக இருப்பீர்கள். நான் சூட்சமமான சில விஷயங்களையும் வழிகளையும் காட்டுவேன். ஆனால் அதை பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. வழியை தான் காட்ட வேண்டும். அந்த வழியை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில் உள்ளது. எது நல்லதோ அதை சொல்வேன். எதை நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். உன்னுடைய குலதெய்வமானது உன்னை காக்கும். உன்னை மேலும் மேலும் உன்னை வாழ வைக்கும். எக்காலமும் குலதெய்வத்தை வணங்குவதை மட்டும் எந்த வேலை இருந்தாலும் நிறுத்திவிடாதீர்கள். வருடத்திற்கு ஒரு முறை போய் குலதெய்வத்தை சந்தித்து வாருங்கள். உங்கள் குலதெய்வம் உங்களுக்காக அதிகமான திட்டங்களையும் அதிகமான சந்தோஷங்களையும் ராஜ வாழ்க்கையையும் காக்க வைத்திருக்கிறது. நீங்கள் கோவிலுக்கு போன முதல் நாளிலிருந்து உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக அடுத்தடுத்த மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு போய் ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. நீங்கள் தயவு செய்து போய் நல்லபடியாக குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வீடு திரும்பும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த சந்தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் வாழ்வில் பல்லாண்டு காலம் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வீர்கள். இதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களுக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் எந்த அளவு தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்வில் நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். நீங்கள் என்னுடைய பிள்ளை. உங்களை வாழ வைப்பது மட்டுமே என்னுடைய கடமை. உங்களை எப்பொழுதும் கலங்க வைப்பது என்னுடைய கடமை கிடையாது. வாழ வைக்கவே நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சகல விஷயங்களையும் பெற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமோகமாக இருக்க வேண்டும். தாராளமாக எப்பொழுதும் உங்களுடனேயே இருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்ற திட்டங்களை போட்டு போட்டு உங்களை நான் வாழ வைப்பேன். கண்களை தாராளமாக திறந்து பார். எல்லா வழிகளும் உனக்கு நான் காட்டுவேன். எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.